வணக்கம். 2024 இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட நிறைய மாணவர்கள் நல்ல கல்லூரிகளை தேடிட்டு இருக்கீங்க. ஃபீஸும் கம்மியாக இருக்கணும், பிளேஸ்மெண்ட்டும் இருக்கணும், அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியே தெரியாது. ஸோ மாணவர்களாக இருந்தாலும் ரைட்டு, பெற்றோர்களாக இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக இங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது பல வகையில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே படிக்கும்போது உங்களுக்கு சுத்தமாக பிளேஸ்மெண்ட்டே இருக்காது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் இங்கே சேராமல் போயிடாதீங்க. எத்தனை கல்லூரிகள், 38 கல்லூரிகள்னு சொல்கிறல, எத்தனை கல்லூரிகள் இருக்குது, அதிலலாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கல்லூரிகள் இருக்குங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வருஷம் கட்டாயமாக நான் படித்தா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரியில் தாங்க படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த ஆர்வத்தில் இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹாய் டிடிஜிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக கிட்டத்தட்ட 38 அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகளாக 38 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இதில் படிக்கும் போது நமக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளும் கிடைக்குது. ஆனால் சுத்தமான பொய்யை சொல்லுவாங்க நிறைய பேர். போய் நீ கவர்மெண்டெல்லாம் எடுத்துடாதப்பா, உனக்கு சுத்தமாக வேலையே கிடைக்காது அப்படிம்பாங்க. அவங்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜ் பக்கம்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், லட்சமாக கேட்குறாங்க. ஒரு வருஷ படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு கிடையாது, 4 வருஷம் படிக்கணும். அப்போ அந்த 4 வருஷத்துக்கு நம்ம வீட்டில் பணம் இருக்குமா? அப்போ நம்ம கவர்மெண்ட் காலேஜை சூஸ் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. சரி சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, எங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? அதுக்கு நீங்கள் பதிலை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடைக்கும். 38 காலேஜ் இருக்குது, ஒன்றாவது கிடைக்காமையா போயிடும், ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது கிடைக்காமையா போயிடும். இப்போ அந்த காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் நேரத்தில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 5 டைப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, பல்கலைக்கழக துறைகள் அப்படின்னு பேர் இதுக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ், அதாவது அரசு கல்லூரிகள் அப்படின்னு இருக்கு. அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருக்கு. அதுக்கப்புறம் சிக்ரி அண்ட் சிப்ட் அப்படின்னு சொல்றாங்க, மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டிடியூஷன் காலேஜ். கன்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படின்னா ஒரு மாவட்டம் தோறும் அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த 5 வகையான கல்லூரிகள். இந்த 5 வகையான கல்லூரிகளை பற்றி தான் இப்போ ஒன்று உங்களுக்கு சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ உங்களுக்கு சொல்லவே வேணாம், இந்த கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருமே போட்டி போடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலேஜ் நம்ம கிண்டியில் தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கல் ஓரியன்டான இந்த இன்ஜினியரிங்லேயே ரொம்ப மைனூட்டான கோர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதுலேயும் நீங்கள் போய் படிக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்னா இங்கே பி பிளானிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல காலேஜ், இங்கேயுமே நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரோம்பேட்டில் இருக்குது. இது ரொம்ப எல்லாராலையும் போட்டி நிறைந்த ஒரு கல்லூரி, ஐஐடி மாதிரி எம்ஐடி. ஸோ நீங்கள் இங்கேயும் போய் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது நம்மளுடைய கடலூரில் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 கேம்பஸ், இந்த 5 கேம்பஸுமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வெறும் 20,000 இப்படி தான் வரும். ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்தோம்னா ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் வரும். செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 1.5 லட்ச ரூபா வரும். 1.5 லட்சம், அவ்வளோதான் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். இந்த 5 காலேஜில் சிஇஜி எம்ஐடி ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரிகள் சொல்லி முடிச்சுட்டேங்க. இதுதான் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்குது. இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவுமே நம்மளுடைய கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அடுத்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இந்த தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இதெல்லாம் விட்டுறாதீங்க. பிஎஸ்டி காலேஜ், அப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் தியாகராஜர் காலேஜ். இந்த 3 காலேஜ்ல நீங்க படிக்கும் போது எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க படிக்கும் போதும் நீங்க கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் எடுத்து படிக்கும் போது மிஞ்சி போனா ஒரு 20,000, 25,000, 30,000 தான் வரும். ஹாஸ்டலோட சேர்த்தா 1 லட்சம் வரும். ஆனா நீங்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ், அந்த கல்லூரிக்குள்ளேயே அவங்களே எடுத்திருப்பாங்க, செல்ஃப் சப்போர்ட்டடா நடத்துவாங்க. அந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 1.5 லட்சம் வரும். அவ்வளவுதாங்க ஃபீஸ், முடிஞ்சு போச்சு. இந்த 3 காலேஜையும் விட்டுறாதீங்க. அதாவது பிஎஸ்ஜி, அப்புறம் சிஐடி, அப்புறம் தியாகராஜர் காலேஜ், இதெல்லாம் கவர்மெண்ட். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்து நம்ம பேச போறது கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் 11 பியூர் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு.
இந்த 11 கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ், வெறும் 10,000 ரூபா தான். ஸோ இங்கே நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். அதில் கவர்மெண்ட் காலேஜில் ஃபர்ஸ்ட் காலேஜாக பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ரொம்ப அருமையான காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் இருக்குது, ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ். அந்த பக்கம் தென் மாவட்டங்கள்லேயே ஒரே ஒரு பியூரான கவர்மெண்ட் காலேஜ் இது மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா IRTT அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான காலேஜ். அடுத்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பர்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் தான். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய ஸ்ரீரங்கம் திருச்சியில் ஒரு கேம்பஸ் இருக்குது, ரொம்ப அருமையான ஒரு காலேஜ். அடுத்து தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூரில் இருக்குது. வேலூரில் அந்த கிருஷ்ணகிரி சைட்லாம் இருக்கிறவங்க இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, ஒரு நல்ல காலேஜ் தான், தஞ்சாவூர் போகிற ரூட்டில் இருக்குது. அடுத்து வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய தருமபுரியில் ஒரு கேம்பஸ் இருக்குது, தருமபுரியில் ஒரு காலேஜ் இருக்குது, இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி நாயக்கனூர் தேனி மாவட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 11 காலேஜ் சொல்லிட்டேன். இந்த 11 காலேஜுக்குள்ளே நீங்கள் உள்ளே போகும்போது வெறும் மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா காலேஜ் ஃபீஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அது இதுன்னு எல்லாமே சேர்த்தாலும் 30,000 ரூபா வரும். கேவலமாக ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு 30,000 ரூபா தான் நீங்கள் கட்ட போகிறீங்க, அதுக்கு மேலே கட்ட போகிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த கவர்மெண்ட் காலேஜில் எந்த சீட்டு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து படிங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்த கட்டமாக வேலை வாய்ப்புகளும் இங்கே சூப்பராக இருக்குது, அதுக்கு நான் பஞ்சமே கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ரி அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்ரி அண்ட் ஷிஃப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள். மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகள்ல இங்க 3 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம கிண்டியில் இருக்கு. இங்கே பெட்ரோகெமிக்கல் சம்பந்தமான கோர்சஸ் இங்கே இருக்கு, ஒரு 2-3 கோர்ஸ் தான் இருக்கு. அடுத்து நம்மளுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நம்ம சேலத்தில் இருக்கு, ரொம்ப ஒரு அருமையான கேம்பஸ். ஸோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்மளுடைய சிக்ரி காரைக்குடியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காலேஜ், உடனே வேகமாக சீட்டு நிரம்புறது இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய சிக்ரி தான், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலேஜையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் படிக்கும்போது மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 1.5 லட்சத்துக்குள்ளே தான் எல்லாமே வரும். ஹாஸ்டல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு எல்லாமே சேர்த்தா ஒரு 1.5 லட்சம் தான் வரும், அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படிம்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஊர்லேயே உங்கள் மாவட்டத்திலேயே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. என்னது நம்ம ஊரில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே உங்கள் ஊரில் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, அதை தான் இப்போ சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது. அந்த கோயம்புத்தூர் கேம்பஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸான கேம்பஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸ் வந்து நம்மளுடைய மதுரையில் ஒன்று இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடிய கேம்பஸும் ரொம்ப அருமையான ஒரு கேம்பஸ் தான். அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸ் வந்து திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு கேம்பஸ் இருக்குது. இந்த 3 கேம்பஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, திருச்சியில், ரொம்ப ஒரு பக்காவான ஒரு கேம்பஸ் திருச்சியில் இருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு, ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த காஞ்சிபுரம் கேம்பஸை யூஸ் பண்ணிக்கங்க, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயிலில் ஒன்று இருக்குது. அந்த நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கேம்பஸை அந்த மாணவர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய விழுப்புரத்தில் ஒன்று இருக்குது. விழுப்புரம் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம்பஸ் தான். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்தில் ஒன்று இருக்குது, திண்டிவனத்தில் ஒரு கேம்பஸ் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒன்று இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய வஉசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டியிலேயே வஉசி காலேஜ் வந்து தூத்துக்குடியில் ஒன்று இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலையில் ஒன்று இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணியில் ஒரு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூரில் நம்ம வந்து பண்ருட்டியில் ஒன்று இருக்குது, பண்ருட்டியில் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திண்டுக்கல்லில் ஒன்று இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்தில் ஒன்று இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒன்று இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்மளுடைய திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளையில் ஒரு பிளேஸில் ஒன்று இருக்குது. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூரில் ஒன்று இருக்குது, அரியலூர் மாவட்டத்தில். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். இந்த 16 கல்லூரிகள் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, உங்கள் ஊர்லேயே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதிலலாம் படிச்சிங்கன்னா வெறும் 50,000 ரூபா தான் ஃபீஸு. 50,000 ரூபாயில் காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே கட்டிடலாம். ரொம்ப முக்கியமாக இங்கே ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் தான், பேராசிரியர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மாலாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கோழையான ஒண்ணுமே இல்லை, உருப்படாத கல்லூரிகள்லாம் கிடையாது. யாராவது அது மாதிரி சொன்னா எப்பா இது கவர்மெண்ட் காலேஜ்பா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஸோ அதனால தயவு செய்து நீங்க இந்த மாதிரி லட்சமா பணத்தை கொடுத்து பிரைவேட் பக்கம் போறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே படிக்கலாங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். உங்களுக்கு விருப்பம் எப்படி இருக்கோ அதை நீங்க மாத்திக்கிங்க. மாத்தலைன்னா நான் கட்டாயமா படிக்க சொல்றது என்னுடைய பொறுப்பு. நீங்க என்ன சூஸ் பண்ண போறீங்க உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் டிடிஜிஸ் பாய்.